தமிழக அரசியல் களம் பரபரப்பாகி இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது மீண்டும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என கூறியிருந்தாலும் பாஜக மறைமுகமாகவே ஆதிக்கம் செலுத்துகிறது என்கின்றனர். கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அதிமுக தலைவர்களை பிற தலைவர்கள் சந்தித்த காலம் போய் தற்போது அதிமுக தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை தேடிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த தேர்தல்களில் தேமுதிக, பாமக, பாஜக தலைவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தேடி தேடி போய் பார்த்தது தனிக்கதை. இந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என சொல்லப்பட்டாலும் தேர்தலுக்கு பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என கூறியுள்ளதாம். அதே நேரத்தில் தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணியை வலுவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை பாஜக முன்வைத்துள்ளது. இதற்காக பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளை கூட்டணியில் இருப்பதை உறுதி செய்வது, ரஜினிகாந்தின் ஆதரவை பெறுவது உள்ளிட்ட சில திட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கட்சிக்குள் மீண்டும் சேர்ப்பது, டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. நான் தான் முதல்வர் வேட்பாளர் என எடப்பாடி பழனிசாமி சொன்னதையும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் பாஜக ஏற்றுக்கொண்டது. அதே நேரத்தில் ஓபிஎஸ், சசிகலா ஆகியோரை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என பாஜக தரப்பு வற்புறுத்தி இருக்கிறது. முதலில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு தென் மாவட்டங்களின் 3 முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் வட மாவட்டத்தின் 2 முன்னாள் அமைச்சர்களும் பன்னீர்செல்வத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதை சுட்டிக்காட்டிய பாஜக, தேர்தலுக்கு முன்னால் மேலும் சில விவகாரங்கள் வரலாம், இரட்டை இலை முடங்கும் நிலை கூட ஏற்படலாம், எனவே ஓ பன்னீர்செல்வத்தை நிச்சயம் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு நாள் ஆதரவாளர்களாக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வத்துடன் தொடர்பில் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கவில்லை என சொல்கின்றனர். மேலும் ரஜினிகாந்த் ஓ பன்னீர்செல்வத்துடன் நல்ல இணக்கத்தில் இருக்கும் நிலையில் அவரது ஆதரவை பெறவும் அதிமுகவுக்குள் ஓபிஎஸ் வர வேண்டியது அவசியம் என கூறியிருக்கிறது. இதையடுத்து பிடிவாத மனநிலையில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது கூட்டணிக்கு வேண்டுமானாலும் வர வைக்கலாம், ஆனால் கட்சிக்குள் வரக்கூடாது என கூறியிருக்கிறாராம். இன்னும் சில நாட்களில் கட்சிக்குள் சேர்க்கும் முடிவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளலாம் என்கின்றனர் ஓபிஎஸ்க்கு நெருக்கமான நபர். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.